ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் வந்து ராகுல் தம்பியோட ஒய்ஃப். இவங்க நியூஸ் சேனல் பேசும்போது பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் ஷாக்கிங்கான சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ராகுல் தம்பிக்கு மேரேஜ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 6 மாதத்துலேயே பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த தம்பி இன்ஸ்டாகிராமில் தான் தெரியும், ஃப்ரெண்டு முன்னாடிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு ராகுல் தம்பியை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகுல் தம்பி ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன பொண்ணை ப்ராப்பராக டைவர்ஸ் வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு அதையும் இவங்க காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா, ராகுல் தம்பி முன்னாடியிலேருந்து குடிப்பாராம். அது குடி காரணம் கூட அவங்க அம்மாவை தான் அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மானால தான் அந்த குடியை பழக்கினாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ராகுல் தம்பியோட அம்மாவுக்கு இந்த பொண்ணை சுத்தமாகவே பிடிக்காதான், வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. பொண்ணு நியூஸில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கடைசியாக என்னை பார்க்க வந்தார். வரும்பொழுது ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு கடைசியாக பார்த்து கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. இது ராகுல் தம்பியோட அப்பாட்ட சொல்லும்பொழுது அவங்க ராகுல் தம்பியோட அம்மாட்ட சொல்லும்பொழுது அவங்க தப்பாக பேசியிருக்கிறாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா, அந்த தம்பிக்கு மேரேஜ் ஆன விஷயமே தெரியாது. எனக்கே நேற்று தான் தெரியும். இப்போ இந்த பொண்ணு பேசியிருக்க பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி அந்த தம்பிக்கு மேரேஜ் ஆனதாகவும், அதுவும் பிரிஞ்சு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராகுல் தம்பி இறந்தது கூட அந்த பொண்ணை வரவிடாமல் தனியாக நிற்க வச்சுட்டாங்களாம், ஒதுக்கி நிற்க வச்சுட்டாங்களாமா. இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த தம்பியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணனால எரிச்சிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தம்பியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்காலிக எல்லாமே சாஸ்திரப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த பொண்ணை பக்கத்துலேயே கிட்டத்துலேயே விடலைன்னு சொல்லியிருக்கிறாங்க.